Good morning, students. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். அதாவது எக்குவலன்ட் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதை வச்சு எப்படி ரேங்க் கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இன்னும் ஒரு சிலர் இன்னும் பார்க்கல. சீக்கிரமாக அதை பார்த்துருங்க. ஏன்னா இதை வந்து ரிப்பீட் பண்ணி டீச் பண்ண முடியாது, நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அது வந்து ஒரு டைம்ஸ் பார்த்து புரியலைன்னா இன்னொருக்கா கூட பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே சேம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை மைனர் மெத்தட். ஏற்கனவே இன்னொரு மெத்தட் பார்த்துருந்தோம், ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் மெத்தட் பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பை மைனர் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதுன்னு. எல்லா மேட்ரிக்ஸுக்கும் ஒரு ரேங்க் இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம மைனர் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்ப்போம். இப்போ மைனர் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்னென்னா அதனோட ஆர்டர் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த மைனர் மெத்தடில் நமக்கு முக்கியமாக அந்த ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டர்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதனுடைய ஃபைண்ட் ஆர்டர். அடுத்தது அந்த ஆர்டரில் உள்ள மினிமம் வேல்யூ பார்க்கணும். அந்த ஆர்டரில் என்ன மினிமம். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 4/3 இருந்துச்சுன்னா இதில் மினிமம் வேல்யூ வந்து என்னது? 4/3 மினிமம் வேல்யூ வந்து 3. அந்த மினிமம் வேல்யூ பார்க்கணும் ஃபஸ்ட். நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ. அந்த ஆர்டரில் உள்ள மினிமம் வேல்யூ. இந்த மினிமம் வேல்யூவை மைனராக கன்வெர்ட் பண்ணணும், மைனர் டிட்டர்மினண்ட்டாக எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 4/3 இருந்துச்சுன்னா அதோட மினிமம் வேல்யூ வந்து 3. அந்த மினிமம் வேல்யூவை மைனர் டிட்டர்மினண்ட்டாக எடுக்கணும். அதாவது டிட்டர்மினன்ட் சொல்லும்போதே அதுக்கு வந்து ரோவும் காலமும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா 3/3 மைனர் டிட்டர்மினண்ட்டாக எடுக்கலாம். சரியா? அந்த மைனர் டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூவை பார்க்கணும். வேல்யூனா அந்த டிட்டர்மினண்ட், ஒரு டிட்டர்மினண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் ஃபைனலாக. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து 0வாக இருக்கா நாட் ஈக்குவல் 0வாக இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் அது வந்து நாட் ஈக்குவல் 0வாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்டர் தான், அந்த டிட்டர்மினண்ட் ஆர்டர் தான் அதுக்கு ரேங்காக இருக்க முடியும். சப்போஸ் அது வந்து நாட் ஈக்குவல் 0 இல்லாமல் 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஆர்டரில் உள்ள டிட்டர்மினண்ட். இப்போ 3/3க்கு மைனர் டிட்டர்மினண்ட் வந்து 2/2, அதனோட வேல்யூ பார்க்கணும். அது வந்து நாட் ஈக்குவல் 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து அந்த 2/2 அந்த ஆர்டர் தான் அதுக்கு ரேங்காக இருக்க முடியும். சப்போஸ் அதுவும் 0 ஆகிட்டுன்னா நம்ம அதுலேருந்து மைனர் டிட்டர்மினண்ட் பார்க்கணும். மைனர் டிட்டர்மினண்ட்னா என்ன வரும்? 2/2ஓட மைனர் டிட்டர்மினண்ட் வேல்யூ வந்து 1/1. அப்போது 1/1 சொல்லக்கூடியது ஒரு சிங்கிள் எலிமெண்ட். அப்போ ஒரே ஒரு சிங்கிள் எலிமெண்ட் எப்படியும் நான் 0வாக இருக்கும் மேக்ஸிமம். அந்த இதுதான் அதனுடைய ரேங்காக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், 4/3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸுக்கு மைனர் மெத்தடில் நம்ம வந்து ரேங்க் கண்டுபிடிக்கணும். அப்போ மைனர் மெத்தடில் ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இதனுடைய மினிமம் வேல்யூ வந்து மினிமம் வேல்யூ வந்து 3. இப்போ இதில் மைனர் டிட்டர்மினன்ட் 3 வச்சு எடுக்கணும். இப்போ 3/3 டிட்டர்மினன்ட். இந்த 3/3 டிட்டர்மினன்ட் வந்து மொத்தம் வந்து இந்த 4/3 மேட்ரிக்ஸில் 4 வேஸில் போடலாம். 4 வேஸில் போட்டு ஒவ்வொரு வேஸ்லையும் அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கும். இப்போ எல்லாமே நாட் ஈக்குவல் 0வாக இருக்குது. இந்த 3/3 டிட்டர்மினன்ட் வந்து எல்லாமே அட்லீஸ்ட் 1 எல்லாமே நாட் ஈக்குவல் 0வாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் 0வாக இருந்தாலும் அதனுடைய ரேங்க் வேல்யூ வந்து 3ஆக எடுக்கலாம். இப்போ இந்த 3/3 எல்லாமே 0 ஆகுது. 3/3 இஸ் ஏன்னா அட்லீஸ்ட் 1 நாட் ஈக்குவல் 0னா ரேங்க் வந்து 3ஆக இருக்கும். இஃப் 3/3 வந்து இப்போ ஈக்குவல் டு 0 ஆகுது. அந்த 3/3 டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 ஆச்சுன்னா இதுக்கு ரேங்க் வந்து 3யோட கம்மியாக தான் இருக்கும். அடுத்த டிட்டர்மினன்ட் எடுக்கிறோம். அடுத்த டிட்டர்மினன்ட் மைனர் டிட்டர்மினன்ட் என்ன சொல்லலாம்னா 2/2. இந்த 2/2 நிறைய 2/2 டிட்டர்மினன்ட் இருக்கும் 4/3ல். அதில் ஏதாவது அட்லீஸ்ட் 1 நாட் ஈக்குவல் 0 இருந்தாலே ரேங்க் வந்து 2.
இஃப் இப்போ 2/2 டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகும். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா அடுத்தது 1/1 டிட்டர்மினன்ட் 1/1 டிட்டர்மினன்ட் பார்க்கணும். 1/1 டிட்டர்மினன்ட் சொல்லக்கூடியது சிங்கிள் எலிமெண்ட். இல்லை 4/3னா 12 எலிமெண்ட் இருக்கும். அதில் அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் நாட் ஈக்குவல் 0. நாட் ஈக்குவல் 0னா நம்மளுக்கு ரேங்க் என்ன வரும்னா ரேங்க் வந்து 1 ஆகும். இப்படி தான் நம்ம வந்து மைனர் மெத்தடில் வந்து நம்ம டிட்டர்மினன்ட்டோட ரேங்க் வந்து இந்த மேட்ரிக்ஸோட ரேங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் சம் நோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சில ஸ்பெஷல் கேஸ் இருக்குது, அதை நோட்டாக எடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஒரு மேட்ரிக்ஸோட எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஜீரோ மேட்ரிக்ஸுக்கு எப்போதுமே ரேங்க் வந்து 0. இதில் ரேங்க் வந்து இதுக்கு ரேங்க் வந்து 0. ரேங்க் கிடையாது, இதுக்கு 0. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அது வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவோம்னா IN சொல்லுவோம். IN சொல்லக்கூடியது என்னென்னா ஆர்டர் வந்து என்ன இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து I2னா எப்படி சொல்லுவோம்? I2ன்னு சொல்லக்கூடியது 1 0 0 1. I3னா 1 0 0 0 1 0 0 0 1 இந்த மாதிரி சொல்லுவோம். இப்போது இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் INனா அதோடைய ஆர்டர் வந்து N, அதாவது N/N மேட்ரிக்ஸ். அப்படின்னா இருக்கிற ரேங்க் வந்து என்ன இருக்கும்? இப்போ I2னா இருக்கிற ரேங்க் வந்து 2, அதே மாதிரி I3னா இருக்கிற ரேங்க் வந்து 3. இது செகண்ட் நோட். அடுத்தது தேர்ட் நோட் என்னன்னா if a matrix contains at least one non-zero element then the rank is greater than equal to 1. அதாவது ஒரு மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட், ஒரு மேட்ரிக்ஸில் அட்லீஸ்ட் 1 non-zero எலிமெண்ட் non-zero எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனுடைய ரேங்க் வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்? ரோ ஆஃப் n டினோட் பண்ணுவோம். அதுக்கு வேல்யூ வந்து greater than equal to 1, 1ஐ விட அதிகமாக இருக்கும். Fourth one, the rank of matrix A is R. அப்படி அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து ஆராக இருக்கு. அதில் அட்லீஸ்ட் 1 மைனர் ஆஃப் A ஆர்டர் ஆர் அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நான்-ஜீரோன்னு நம்ம கெஸ் பண்ணலாம். அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் A of மேட்ரிக்ஸ் A of ஆர்டர் R ஆர்டர் Rல ரேங்க் R. அப்படின்னா இந்த R/R டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். R/R டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0வாக இருக்கும். R+1 இதனோட ஹையர் ஆர்டர். R+1 ஹையர் ஆர்டர் R+1 ஹையர் R+1 அதுக்கு வேல்யூ வந்து ஈக்குவல் டு கட்டாயம் 0வாக இருந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் A ஆஃப் ரேங்க் வந்து R, அந்த ரேங்க் வந்து 4ன்னு எடுத்துருக்கணும். ரேங்க் வந்து 4ன்னு எடுத்தேன்னா கட்டாயம் வந்து எப்படி இருக்கணும்னா 4/4 வந்து 4/4 டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ தான் ரேங்க் வந்து 4 கிடைக்கும். அப்போ 5/5 எடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ
வேல்யூ வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். 5/5 6 0 இருக்கலாம், 6/6 0 இருக்கலாம். அதை ஹையர் ஆர்டருக்கு வேல்யூ வந்து கட்டாயம் 0 இருக்கும். இது வந்து 4th நோட். நெக்ஸ்ட் 5th ஒன். 5th ஒன் என்னன்னா, a matrix A is of order matrix A is order m by n. ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து m by n இருந்துச்சுன்னா அதனுடைய ரேங்க் வந்து எப்படி இருக்குன்னா less than or equal to minimum of m, n. அதாவது a matrix ஆர்டர் வந்து ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் m by n இருக்குன்னா அதனுடைய ரேங்க் எப்படி சொல்லலாம், ரோ ஆஃப் ஏன்னு சொல்லலாம். இது வந்து less than or equal to minimum of m, n. இதில் மினிமம் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4/5 4/5 ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதனுடைய ஆர்டர் வந்து 4/5. இப்போ இதனுடைய ரேங்க் எது வரை வரலான்னா இதில் உள்ள மினிமம் வேல்யூ வரை தான் வர முடியும், 4 வரை தான் வர முடியும். இதனுடைய ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 4 வரை தான் வர முடியும். 4 வரலாம், 3 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம், 0 வரலாம். ஆனால் 4க்கு மேலே வர முடியாது. சரியா? ஏன்னா இதில் உள்ள மினிமம் வேல்யூக்கு தான் நம்ம டிட்டர்மெண்ட் எடுப்போம். சரியா? ஓகே. இது ஃபைனல். இன்னும் ஒரு நோட் இருக்கு, 6th ஒன். 6th நோட்ஸ் என்னன்னா, a square matrix A of order n has inverse. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வரும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் இருக்கணும்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் இருக்கணும்னா அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ மாடுலஸ் ஏ என்ன இருக்கணும்னா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வரும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஆஃப் ஆர்டர் என் ஹேஸ் இன்வெர்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அதனுடைய ரேங்க் வந்து அதனுடைய ஆர்டராக தான் இருக்க முடியும். அதனுடைய ரேங்க் வந்து அதோட ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோன் மேட்ரிக்ஸ் ஏ ஹேஸ் இன்வெர்ஸ் ஆர்டர் n. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு இன்வெர்ஸ் இருக்கு, அதனுடைய ஆர்டர் வந்து n. அப்படின்னா அது ரேங்க் எப்படி இருக்கும்னா n தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஆர்டர் இருக்கணும்னா அதனுடைய மாடுலஸ் வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக நாட் ஈக்குவல் டு 0 ஆயிருக்கும். நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாலே அந்த ஆர்டர் அதுக்கு ரேங்காக வர முடியும். இந்த 5 நோட்ஸும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிட்டுனா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை பார்ப்போம். Example 1.15. Example 1.15 என்ன இருக்குன்னா, find the rank of the matrix 3 2 5 1 1 2 3 3 6. by minor method. மைனர் மெத்தடில் இதனோட ரேங்கை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைனர் மெத்தடில் பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கேன், அதனோட ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3/3, அதாவது 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து இதில் மினிமம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம அதையே தான் டிட்டர்மினண்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு இதை லெட் ஏன்னு எடுத்துடுங்க.
A ஈக்குவல் என்ன இருக்குது 3 2 5 1 1 2 3 3 6. Row of A equal to minimum of 3, 3 ஏன்னா இதுக்கு ஆர்டர் வந்து 3/3 இஸ் ஈக்குவல் டு 3க்கும் 3க்கும் மினிமம் எடுத்தால் அதே தான் வரும் 3. அப்போ இந்த மினிமம் வேல்யூவில் ஒரு டிட்டர்மினண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். டிட்டர்மினண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது அதே தான் நம்மளுக்கு வரும். அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதனுடைய வேல்யூ என்ன வரும் 3 2 5 1 1 2 3 3 6. இதனோட வேல்யூ 11th ஸ்டாண்டர்டில் இதுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. அதை ரீகால் பண்ணுறேன். 3 இன்ட்டு அந்த காலத்தையும் அந்த ரோவையும் டிலீட் பண்ணி மீதி என்ன இருக்கும் 1 × 6. அடுத்தது மைனஸ் போட்டுட்டு 3 × 6 போடும். 6 - 6. அடுத்த செகண்ட் எலிமெண்ட்டுக்கு -2 இன்ட்டு அந்த காலத்தையும் அந்த ரோவை டிலீட் பண்ணிட்டோம்னா மீதி என்ன இருக்கும் 1 × 6 3 × 2. அதே இருந்தால் தான் வரும் 6 - 6. ஃபைனலாக 5 இன்ட்டு 3 - 3 is equal to 3 × 0 minus 2 × 0 plus 5 × 0 is equal to totally இதோட வேல்யூ வந்து 0. அதாவது இதில் வந்து 3/3 டிட்டர்மினன்ட் ஒன்றே ஒன்று தான் இதில் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒரே ஒன்று தான் இருக்குது. அதனோட வேல்யூ வந்து 0 வருது. அப்போ இதற்கு மைனர் டிட்டர்மினன்ட் இந்த மைனர் வேல்யூ வந்து நம்ம என்ன எடுக்கிறோம்னா இதுக்கு மைனர் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 2/2 எடுக்கலாம். 2/2 இல்லை 2/2 வந்து நிறைய டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 1 2 1 இது ஒன்று. அடுத்தது 2 1 5 2 இது எடுக்கலாம். அல்லது 1 3 1 3 எடுக்கலாம். அல்லது 1 2 3 6 இந்த மாதிரி நிறைய எடுக்கலாம். நம்ம அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று எடுக்கலாம். ஃபஸ்ட் உள்ளதை எடுக்கிறோம். நம்ம 2 minor determinant value என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் உள்ளதை எடுக்கிறோம். 3 2 1 1 இதனோட வேல்யூ பார்க்கும்போது 3 - 2 3 - 2 னா 1. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 3/3 டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 வருது. அதுக்கு மைனர் டிட்டர்மினன்ட் 2/2 எடுக்கிறோம். வேல்யூ 2/2 எடுக்கிறோம். அதனோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருது. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் நாட் ஈக்குவல் டு 0 வர்ற டிட்டர்மினன்ட் ஆர்டர் வேல்யூ தான் அதனுடைய ரேங்காக இருக்க முடியும். ஒரு ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு கடைசியாக நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்த டிட்டர்மினன்ட்டுக்கு ஆர்டர் வந்து 2ஆக இருக்கிறனால 2 ரேங்க் எப்படி தான் இருக்க முடியும் 2ஆக இருக்க முடியும். ஓகேவா? இனி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Or 3 1 minus 2 minus 3 minus 1 minus 2 4 6 7 minus 1 2. இதுக்கு வந்து மைனர் மெத்தடில் இதனோட ரேங்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து ஏன்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ நேம் ஏ இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு பண்ணிடலாம். இதில் இப்போ நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் இதுக்கு ஆர்டர் வந்து எத்தனை ரோ இருக்குது 3 ரோஸ் இருக்குது. காலம் வந்து எவ்வளோ இருக்குது 4 இருக்குது. அப்போ மினிமம் ஆஃப் 3,4 3,4க்கு மினிமம் வந்து 3. இப்போ இந்த 3ல் ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணணும்.
இப்போ 3ல் வந்து இப்போ நம்ம எத்தனை டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம்னா 4 டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். எப்படி பாருங்கள், 3/3ல் 4 டிட்டர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 4 minus 3 6, next 3 minus 1 7, 1 minus 2 minus 1. இது ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட். அடுத்தது ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் 3 minus 1 7, 1 minus 2 minus 1 minus 2 4 2. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு காலத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணி இதை விட்டுட்டோம். அடுத்தது ரெண்டாவது இதை விட்டுட்டு மீதி எடுப்போம். இப்போ என்ன வரும்னா 1 minus 2 minus 1 minus 2 4 2. அடுத்தது 4 minus 3 7. இப்போ ஃபஸ்ட் இதை ரிமூவ் பண்ணோம், ரெண்டாவது இது, மூணாவது இது. இப்போ கடைசி என்ன வரும் நம்மளுக்கு -2 4 2 4 minus 3 6 3 minus 1 7. இதுக்கு வேல்யூ நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். இதுக்கு எல்லா வேல்யூமே என்ன வருதுன்னா 0. இது 0. இதனோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சு பாருங்க. இது வேல்யூ வந்து 0. இப்போ மொத்தம் நமக்கு 3/3 டிட்டர்மினன்ட் வந்து மொத்தம் 4 வேஸ்ட்டில் நம்ம எழுதியிருக்கோம். 4 வேஸ்ட்லேயே அதனுடைய வேல்யூ வந்து என்ன ஆகுதுன்னா 0 ஆகுது. அப்படின்னா நம்ம அடுத்த மைனர் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். இதனோட மைனர் டிட்டர்மினன்ட் 3/3யோட மைனர் டிட்டர்மினன்ட் வந்து அடுத்த 3ஓட கம்மியான நம்பர் இது வந்து 2. நம்ம என்ன பார்க்குறோம்னா 2/2 டிட்டர்மினன்ட் பார்க்கணும். இப்போ 2/2 டிட்டர்மினன்ட் இதில் ஏகப்பட்டதுன்னு இருக்குது. 1 2 3 நிறைய டிட்டர்மினன்ட் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ நான் வந்து ஃபஸ்ட்டு 4 நம்பர் எடுத்துக்கிறேன். 2/2 4 3 -3 -1. இதனோட வேல்யூ செக் பண்ண பாருங்க. என்னன்னா 4 into -1 that is -4 minus அடுத்தது 3 3s are 9 plus 9 is equal to 5. 5 is not equal to 0. அப்போ எந்த டிட்டர்மினன்ட்ல நமக்கு எந்த டிட்டர்மினன்ட் ஆர்டர்ல அது வந்து நாட் ஈக்குவல் 0 ஆகுது இந்த மேட்ரிக்ஸ் 2/2. அப்போ அதான் அதனுடைய ரேங்காக இருக்க முடியும். therefore rank of A equal to நம்ம என்ன போடலாம்னா 2ன்னு போடலாம். சரியா? இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வேல்யூ வந்து 2. உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா 2 வேஸ்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சம்டைம்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை மைனர் மெத்தட். நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது எப்படி கேட்கலாம் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை ரோ எக்லன் ஃபார்ம் மெத்தட்னு போட்டிங்கன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அதாவது லீடிங் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு பிலோ வேல்யூஸ் எல்லாமே பிலோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0 இருந்துச்சுன்னா அது வந்து ரோ எக்லன் ஃபார்ம் மெத்தடில் செய்கிறது. அந்த மாதிரி பண்ணணும். சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பற்றி தான் கேட்டிருப்பாங்க. மெத்தடு கொடுத்துருக்க மாட்டாங்க. மைனர் மெத்தடோ ரோ எக்லன் ஃபார்ம் மெத்தடோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதுனாலன்னா இந்த மெத்தடோட ரோ எக்லன் மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லதாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை பேஸ் பண்ணி ஒரு புக் எக்ஸசைஸில் ஒரு 3-4 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதோட ஃபுல் ஐடியா கிடைச்சிடும். பாருங்கள், பேஜ் நம்பர் எங்கே இருக்குன்னா இது ஹோம் ஒர்க்காக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதாவது எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 1ல் ஒரு 4 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. இந்த 5 கொஸ்டினையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மைனர் மெத்தட் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் மார்க் பண்ணி வச்சுடுங்க. நம்ம மீட் பண்ணும்போது அல்லது கூகுள் மீட்லேயோ நம்ம இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.